ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து சூப்பரான சொரக்காய் அடை எப்படி செய்கிறது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்துட்டு நான் ஒரு பெரிய சைஸ் சொரக்காவை துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கட் பண்ண பச்சை மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை வந்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். தென் 1 கப் கோதுமை மாவு, 2 கப் அரிசி மாவு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1.5 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு முட்டை வந்துட்டு இதில் உடச்சி ஊற்றிக்கிறோம். முட்டை எதுக்கு சேர்க்குறோன்னா ஒரு திக்னஸ் வர்றதுக்காக. பிகாஸ் முட்டை வந்துட்டு கொஞ்சம் திக்காக இருக்கும், அதே மாதிரியே வந்துட்டு அடை உடையாது திருப்பி போடக்குள்ள. அதுக்காக தான் நம்ம வந்து முட்டை சேர்க்குறோம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கலைன்னா நீங்கள் வந்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இதை சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்துட்டு எந்த எக்ஸ்ட்ரா வாட்டரும் ஆட் பண்ண தேவையில்ல. சொரக்காயிலேருந்து வர தண்ணியே வந்துட்டு இதுக்கு கரெக்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு எதனா போடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு அடுப்பு பற்ற வச்சு கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் காஞ்சது இதில் வந்துட்டு 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு கொஞ்சமாக எடுத்து அடை மாதிரி இதில் வந்து தட்டிக்கிறோம். நல்லா சமமாக தட்டிக்கோங்க, அப்போ தான் வந்துட்டு நல்லா வேகும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி டைரெக்டாக போடுறது வந்துட்டு பயமாக இருந்துச்சுன்னா ஒரு பாலித்தீன் கவரில் லைட்டாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் தட்டி நீங்கள் டைரெக்டாக வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா தட்டினதுக்கப்புறமா நான் இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறேன். நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம வந்துட்டு 1 சைடு வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு வெந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். இதே மாதிரி வந்துட்டு நீங்கள் எல்லா அடையும் சுட்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சொரக்காய் அடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.